Hi friends, welcome to our channel Hyderabad Tamil கண்மணிகள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, டிமார்ட் நான் போயிட்டு என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணுறேன்ற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிட்டத்தட்ட 4 மாதம் ஆச்சுங்க இந்த டிமார்ட்க்கு நான் வந்து. நவம்பர் மாதம் வந்தது, இப்போ மார்ச் வந்துடுச்சு. 4 மாதமாக நான் வந்து டிமார்ட் பக்கமே போகல. வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்க சூப்பர் மார்க்கெட்லேயே தான் வந்து எல்லா க்ராசரிஸுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஹஸ்பண்டுக்கு வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்கு கொஞ்சம் ஹெவியாக இருந்ததுனால மார்னிங் போனான்னா லேட் நைட் ஆகுது வரத்துக்கே. ஸோ சண்டே ஒரு நாள் தான் லீவு. அந்த டைமிங்குமே எங்களால் வந்து போக முடியல. அதனால் ஹெவி ஒர்க் ஹஸ்பண்டுக்கும் இருக்கிறதுனால என்னால் டிமார்ட் பக்கமே போக முடியல. அப்படியே 4 மாதம் ஓடிடுச்சு. ஸோ இன்றைக்கி நான் ரொம்ப நாள் கழித்து வரவே கொஞ்சம் எக்ஸைட்டடாக தான் போனேன். லிஸ்ட்டு போட்டு தான் நான் எப்பயுமே டிமார்ட்டுக்கு போவேன். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு தேவையான க்ராசரிஸை நம்ம வந்து வாங்க முடியும். நான் எப்பயுமே க்ராசரிஸ் வாங்கினேன் டிமார்ட்டுக்கு போயிட்டு அப்படின்னா, குறைஞ்சது எனக்கு அது வந்து 1 மந்த்துலேருந்து 1.5 மந்த் வரைக்கும் வரும். எனக்கு வந்து சிறுக சிறுக போயிட்டு அப்பப்போ கடையில் வாங்குறது பிடிக்கவே செய்யாது. ஒரேடியாக லிஸ்ட்டு போட்டு வாங்கிட்டு நம்மளுக்கு தேவையான பொருளை நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னு தான் நான் வந்து எப்பயுமே நினைப்பேன். ஏன்னா அடிக்கடிக்கு நம்ம போய் வாங்குறதுனால அமௌண்ட்டும் நம்மளுக்கு போகிற மாதிரி இருக்கும், அடிக்கடிக்கு நம்ம கடைக்கும் போகிற மாதிரி இருக்கும், அங்கே தேவையில்லாத செலவுகள் வரும். ஸோ அதனால் எப்போ டிமார்ட் வந்தாலும் பெரிய லிஸ்ட்டோடு தான் போவேன். ஹஸ்பண்டே பார்த்துட்டு திட்டுவாங்க, எதுக்காக இவ்வளோ பெரிய லிஸ்ட்டு, நம்ம 3 பேர் தானே அப்படின்னு. இருந்தாலும் அது வந்து எனக்கு 1.5 மந்த்து கிட்டத்தட்ட வரும். நான் மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு போகவே மாட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து இந்த மாதிரி சேர்த்து நான் வாங்குறதுனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சூப்பர் மார்க்கெட்டுக்கும் டிமார்ட்டுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம் பெருசாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா, நான் இவ்வளோ மந்த்ஸ் கேப் விட்டதே இல்லை. எல்லா மந்த்ஸுமே நான் வந்து கண்டிப்பாக டிமார்ட் தான் போவேன். இங்கே ஹைதராபாத் வந்ததுலேருந்து நான் இந்த 4 மந்த்து கேப் விட்டதுனால எனக்கு வந்து நான் கடைக்கு போகிறேன், அப்பப்போ வாங்குகிறேன் அப்படின்னு நான் மொத்தமாக யோசித்து பார்க்கும்போது பர் மந்த்துக்கு எனக்கு வந்து கிட்டத்தட்ட 1000 ரூபீஸ்க்கு மேலே லாஸ் தான் ஆகுது. ஸோ இது வந்து நான் கால்குலேட் பண்ணி சொல்லணும்னு நினச்சேன். உங்களால் முடிஞ்சால் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க டிமார்ட்டுக்கு போயிட்டு முடிஞ்சால் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய வேரியேஷன்ஸ் ஆகுது. நான் என்னோடய பட்ஜெட்டில் பார்க்கும்போது சூப்பர் மார்க்கெட்டுக்கும் டிமார்ட்டுக்கும் வந்து கொஞ்சம் நிறைய பட்ஜெட்ஸ்லாம் வந்து இடிக்க தான் செய்யுது. எனக்கு ரொம்ப பெனிஃபிட் ஏன் அப்படின்னா, என் வீட்டிலேருந்து 10 நிமிஷத்தில் டிமார்ட். ஸோ ட்ராவல் எனக்கு கிடையாது. அதனால் நான் டிமார்ட்டுக்கு தான் போயிட்டு எப்பயுமே பர்ச்சேஸ் பண்ணி வாங்குவேன். ஏன்னா குவாலிட்டி வைஸ்லேயும் க்ராசரிஸ் வந்து அவ்வளோ பக்காவாக சூப்பராக இருக்கும். ஸோ எங்களுக்கு தேவையான க்ராசரிஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஒரு வழியாக வெளியில் வந்துட்டோம். இப்போ தான் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா 1.5 மந்த்ஸ் கிட்டே இனி மளிகை ஜாமான் வாங்க வேண்டாம். ஆனால் ஹஸ்பண்ட் தான் பாவம் 2 ஃப்ளோருக்கு மேலே தூக்கிட்டு வரணும் வீட்டுக்கு. இப்படி தாங்க நான் வந்து டிமார்ட் வந்து போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பாய்.